Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 1 and 2ல சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் எல்லாருக்கும் தெரியும். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் சார்ட்ஸு அண்ட் அந்த லெசனோட சம் அப் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் ஃபுல் லெசனும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா கூட இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணாலே ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கேட்டிருக்கீங்க. Q&A பார்ட்டு எப்படி தமிழ் இங்கிலீஷ்க்கெலாம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுக்க சொல்லி கண்டிப்பாக. அண்ட் அதோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸில் இருக்கக்கூடிய டூயினோ பார்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது தனித்தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். இந்த அளவீடுகள் அப்படின்ற இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த மெஷர்மெண்ட்ஸு ஒன்றுத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னாட்டு அலகு முறைகள். இதில் அலகு முறை, அதோட நீளம், நிறை, காலம், இதை தனித்தனியாக காலம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அலகு முறை கொடுத்துட்டு அதோட காலம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறை நீளம் கொடுத்துட்டு அலகு முறை என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் நமக்கு ஆப்ஷன்ஸ் அமையலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் CGS, அதோட நீளம் சென்டிமீட்டர், நிறை கிராம், காலம் வினாடி. அதே மாதிரி FPSல அடியாகவும் பவுண்டாகவும் வினாடியாகவும் இருக்குது. MKSல மீட்டர், கிலோகிராம், வினாடியாக இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக காலம் மட்டும் எல்லாத்துலேயுமே வினாடி வினாடி வினாடின்னு வருது. நீளமும் நிறையும் மட்டும் மாறுது. மற்றதுக்கான அலகு முறைக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், அடிப்படை அளவுகளும் அதோட அலகுகளும் பார்க்குறோம். அடிப்படை அளவுன்னு சொல்லும்பொழுது நீளம், நீளத்தின் அலகு மீட்டர், நீளத்தின் குறியீடு M. அதே மாதிரி நிறையின் அலகு கிலோகிராம், குறியீடு kg. காலத்தின் அலகு வினாடி, குறியீடு S, செகண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. வெப்பநிலை கெல்வின் K. மின்னோட்டம் ஆம்பியர் அப்படின்ற அலகால் அளக்கப்படுது, அதோட குறியீடு பார்த்திங்கன்னா A. ஒளிச்செறிவு கேண்டிலா, அதோட குறியீடு CD. லாஸ்ட் அடிப்படை அளவு பார்த்திங்கன்னா பொருளின் அளவு மோல் என்னும் அலகால் குறிக்கப்பட்டு அதோட குறியீடு MOL அப்படின்னு அமைக்கப்படுது. TNPSC குரூப் 4லையாக இருக்கட்டும், டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2லையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கண்டிப்பாக SGTலையுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9th ஸ்டாண்டர்டு ரிலேட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வழி அளவுகளும் அவற்றின் அலகுகளும். இயற்பியல் அளவு கொடுத்துருக்காங்க, அதோட வாய்ப்பாடு, அதே மாதிரி அலகு. ஃபஸ்ட் ஒன் பரப்பு, நீளம் இன்ட்டு அகலம், மீட்டர் ஸ்கொயர், அதோட அலகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பருமனின் வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், மீட்டர் கியூப். அடுத்து அடர்த்தி, நிறை பை பருமன், கிலோகிராம் மீட்டர் கியூப், அதோட அலகு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திசைவேகம், இடப்பெயர்ச்சி பை காலம், மீட்டர் ஃபர் வினாடி. அடுத்து உந்தம், நிறை இன்ட்டு திசைவேகம், கிலோகிராம் மீட்டர் ஃபர் வினாடி. இதில் இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பாடெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மேட்ச்சில் கூட கேட்டுருவாங்க. அப்போது ஒரு ஆன்சர் நமக்கு தப்பாகிற பட்சத்தில் ஓவராலாக ஆன்சர்ஸ் மிஸ் மேட்ச் ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த மெஷர்மெண்ட்ஸ் ரிலேட்டடானது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். முடுக்கம், அதோட வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா திசைவேகம் பை காலம், மீட்டர் ஃபர் வினாடி ஸ்கொயர். விசை, நிறை இன்ட்டு முடுக்கம். இப்போது இந்த பை வரக்கூடியது, இன்ட்டு வரக்கூடியது, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கோங்க. மாற்றி கூட கேட்டுருவாங்க. அண்ட் அதோட அலகு பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் ஃபர் வினாடி ஸ்கொயர் அல்லது நியூட்டன் அப்படின்ற அலகாலும் குறிக்கப்படுது. அடுத்து அழுத்தம், விசை பை பரப்பளவு, நியூட்டன் ஃபர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல், பாஸ்கலின் அலகு PA அப்படின்னு குறிக்கப்படும். அடுத்து ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது வேலை, அதோட வாய்ப்பாடு விசை இன்ட்டு தொலைவு, நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அல்லது ஜூல், ஜூலின் அலகு J அப்படின்னு குறிக்கப்படும். அடுத்து பரப்பு இழுவிசை, விசை பை நீளம், நியூட்டன் ஃபர் மீட்டர், NM அப்படின்னு குறிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பெரிய அலகுகள்
இதில் அதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. பெரிய அலகுகள் அதோட மதிப்பு வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் 10⁻³ மீட்டர். வானியல் அலகு 1.496 × 10⁻11 மீட்டர். அடுத்து ஒளி ஆண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். அடுத்து விண்ணியல் ஆரம் 3.08 × 10⁻16 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன் பெரிய அலகுகள் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ சிறிய அலகுகள் அதோட மதிப்பு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி எஃப் அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 10⁻−15 மீட்டர். இந்த சிறிய அலகுகளில் வரக்கூடிய மீட்டரோட அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ எல்லாமே வந்து மைனஸில் இருக்குது. முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்லை. இதில் பெரிய அலகுகள் இல்லை, இந்த சிறிய அலகுகளை பார்த்திங்கன்னா எல்லாமே மைனஸில் இருக்குது. அடுத்து ஆங்ஸ்ட்ராம் அதை எப்படி மார்க் பண்ணுறாங்க அப்படின்ற சிம்பிளையும் பார்க்குறோம். அண்ட் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10⁻−10 மீட்டர்ஸ். அடுத்து நேனோமீட்டர் NM அப்படின்னு குறிக்கப்படுது, அதோட மதிப்பு 10⁻−9 மீட்டர். அடுத்து மைக்ரான் மைக்ரோமீட்டர், இங்கே பக்கத்தில் அந்த சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மியூ அப்படின்னு சொல்கிறாங்க, 10⁻−6 மீட்டர்ஸ். அடுத்து மில்லிமீட்டர் 10⁻−3 மீட்டர் அப்படின்னு அதோட மதிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அலகுகளுக்கான முன்னீடுகள் 10 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஒரு முன்னீடு அண்ட் அதோட சிம்பிள் அந்த குறியீடு கொடுத்துருக்காங்க. 10⁻15 சொல்லும்பொழுது பீட்டா அதோட குறியீடு பார்த்திங்கன்னா P அப்படின்னு குறிக்கப்படுது. 10⁻12 அப்படின்னு சொல்லும்போது டெரா T அப்படின்ற குறியீடு. 10⁻9 ஜிகா G, 10⁻6 மெகா M, 10⁻3 கிலோ K அப்படின்ற குறியீடு, 10⁻2 ஹெக்டா H, 10⁻1 டெக்கா DA அப்படின்ற குறியீடால் குறிக்கப்படுது. இதோட கண்டினியூவேஷன் 10⁻−1 டெசி D என்ற குறியீட்லேயும், 10⁻−2 சென்டி C என்னும் குறியீட்லேயும், 10⁻−3 மில்லி M, அதே மாதிரி 10⁻−6 மைக்ரோ மியூ அப்படின்ற சிம்பிள்லேயும், 10⁻−9 நேனோ N அப்படின்ற சிம்பிள், 10⁻−12 பிக்கோ P அப்படின்ற சிம்பிள்லேயும், 10⁻−15 பெம்டோ F அப்படின்ற குறியீடுலையும் குறிக்கப்படுது. கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்திங்கனாலே கரெக்டாக வந்துடும். அடுத்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் பாயிண்ட்ஸு அளவீடு பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதோட எடுத்துக்காட்டு வந்து நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை. இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸு. அளவிட முடியாத அளவுகளை வந்து அடிப்படை அளவுகள் பேசிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வேறு அளவுகளால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். வழி அளவுகளுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. இப்போது வழி அளவுகளுள் இல்லாத அளவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். அதில் பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி இருக்குது. இன்னொன்று வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, வேறு ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் எதோடு எது மேட்ச் ஆகுது, எதுக்கு எது வரும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிறது முக்கியமானதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அலகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும். எது அலகு, ஒரு யூனிட் அப்படின்றது தெரியாத அளவு ஒன்றோடு ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவாகும். அடுத்து நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு என SI முறையிலான அடிப்படை அளவுகள் 7 ஆகும். இந்த லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. SI முறையிலான அடிப்படை அளவுகள்லாம் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதோட அளவுகள் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அந்த 7 எது எதுனா நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு மற்றும் பொருளின் அளவு. இது எல்லாமே ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஃபுல்லாக பாயிண்ட்ஸ்லாம் படிக்கலைன்னா கூட இந்த சம் அப் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் கூட நாளைக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை கண்டறிய வெர்னியர் அளவி மற்றும் திருகு அளவி போன்ற கருவிகள் பயன்படுகின்றன. வெர்னியர் அளவினா வெர்னியர் கேலிப்பர் சொல்லுவாங்க பாருங்கள். அதே மாதிரி திருகு அளவினா ஸ்க்ரூகாஜ். இது மாதிரியான கருவிகள் பயன்படுகின்றன. எதுக்கு? சிறிய பரிமாணங்களோட நீளம் அல்லது அதோட தடிமனை வந்து கண்டறிய.
அடுத்து ஒரு வானியல் அலகு என்பது சூரியனின் மையத்தில் இருந்து பூமியின் மையம் வரையுள்ள சராசரி தொலைவாகும். அதோட ஆவரேஜான டிஸ்டன்ஸ் எப்படின்னா அதை தான் வந்து ஒரு வானியல் அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த வேல்யூவை கூட வந்து கேட்டுருவாங்க. இப்போ எப்படி வந்து அவகேட்ரோ நம்பர்லாம் கேட்குறாங்க 6.023 × 10⁻³ -23 நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வானியல் அலகு எப்படி அளக்கப்படுது, அதோட சராசரியான தொலைவுன்றது எப்படி, இதெல்லாம் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூஸை வந்து பார்த்துக்கோங்க. 1 AU is equal to 1.496 × 10⁻9 மீட்டர். அண்ட் அதே மாதிரி இந்த மீட்டர் எதுக்கு வருது, இந்த சென்டிமீட்டர், கிலோகிராம்லாம் எதுக்கு பக்கத்தில் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு அங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு வந்து மீட்டர் வருது. மற்றபடி வேல்யூஸ்லாம் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க ABCD ஆப்ஷன்ஸில். ஆனால் இந்த மீட்டர் ஒன்றுத்து கொடுத்துருவாங்க, அதே மாதிரி கிலோமீட்டர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகும். சின்ன விஷயமாக தான் இருக்கும், அதை நம்ம வந்து தவற விட்டுருப்போம், அது அங்கே போய் கேள்வியாக வரும். சரிங்களா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒளி ஆண்டு என்பது. இந்த கொஸ்டின் நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர்ஸில். அதாவது இந்த SGT எக்ஸாம் வந்து நமக்கு இந்த போர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த போர்ஷன்ஸ் வேறு எந்தெந்த எக்ஸாம்ஸ்லலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Group 4 டெட் பேப்பர் 2, டெட் பேப்பரோட போர்ஷன்ஸ் தானே நமக்கு இங்கே SGTயில். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த கேள்விகளெல்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணுவோம். ஸோ ஒளி ஆண்டு என்பது ஒளி ஆண்டு தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவாகும். அந்த ஒளி ஆண்டு அப்படின்றது எத்தனை வருஷத்துக்கு, அதோட ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்தோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒளி ஆண்டு ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடும் அலகாகும். அதுதான் விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொலைவை அளவிடும் அலகு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும், சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தொலைவை அளவிடும் அலகு அப்படின்னு சொல்லி. இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் பாருங்கள், ஜியாகிரஃபியில் 6th ஃபஸ்ட் யூனிட்டில். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் சயின்ஸு சொல்லும்போது சோஷியல் சயின்ஸை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனு. அந்த லெசன்லேருந்து கேள்வி வராத எக்ஸாம்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாம் போர்ஷன்ஸில் ரொம்ப மஸ்ட்டு அந்த லெசனு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்ஸ்ட்ராம், அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10⁻−10 மீட்டர். அடுத்து பருமனின் SI அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். பருமனின் SI அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். பொதுவாக பருமனை லிட்டர் என்ற அலகாலும் குறிக்கலாம். 1 மில்லிலிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து திருகலவியின் மீச்சுற்றளவு 0.01 மில்லிமீட்டர் மற்றும் வெர்னியர் அளவின் மீச்சுற்றளவு 0.01 சென்டிமீட்டர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மீச்சுற்றளவோட அளவு ஒரே மாதிரியாக தான் இருக்குது, 0.01 தான். ஆனால் திருகு அளவிக்கு பார்த்திங்கன்னா மில்லிமீட்டர், வெர்னியர் அளவிக்கு பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை மாஸ் பார்த்திங்கன்னா 5 கிலோகிராம். அடுத்து இயற்பியல் தராசின் துல்லியத்தன்மை 1 மில்லிகிராம். இந்த லெசன்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இயற்பியல் தராசோட நீடு என்ன, எதுக்கெல்லாம் அது வந்து யூஸ் ஆகுது, அதே மாதிரி பொது தராசோட பயன்பாடுகள்லாம் என்ன, எதை வந்து நம்ம அதில் அளக்கிறோம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். முக்கியமாக இதோட பேசிக்காக எந்த அலகால் குறிக்கப்படுது, இந்த விஷயங்களாவது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப மஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் பேங்க் வந்து கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், கம்யூனிட்டி பேஜில் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து கொடுக்குறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த நடந்து முடிஞ்ச டெஸ்ட்டு ஃபுல்லாகவுமே 6th to 12th ஸ்டாண்டர்டு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேங்க் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னு கேட்டவங்களுக்காக இந்த இன்ஃபோ. அண்ட் இதோட உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான 500 கொஸ்டின்ஸ் அந்த பிடிஎஃப்மே வந்து அனுப்பிடுவாங்க. 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு கொஸ்டின்ஸு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான 500 கொஸ்டின்ஸ் அதுவுமே வந்து அனுப்பிடுவாங்க வித் OMR ஷீட்டோட.
ஒன்றுத்துலேயும் அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸு, அதோட ஆன்சர்ஸு, ப்ளஸ் எதிலேருந்து அந்த கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கான ஸ்கெடியூல் எல்லாமுமே இருக்கும். வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸுமே சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.